அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இப்போ பகுமுறை வடிவ கணிதம் தான் பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மதிப்பெண் வினாக்கள் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நம்மளும் ரீகால் பண்ணுவோம். வட்டத்தோட சமன்பாடு காண்க, இதான் முக்கியமான கேள்வி. எடுத்துக்காட்டு 5.10. இதில் வரக்கூடிய கணக்கை காட்டிலும் பயிற்சியில் ஒரு கணக்கு இருக்கும். அது x² + y² = 1ன்னு சொல்லிட்டு ஆன்சர் வரும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. ஒன்றும் கிடையாது, தேவையான வட்டத்தோட சமன்பாடை எழுதிக்கணும். x² + y² + 2gx + 2fy + c = 0. இதில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை ஒவ்வொன்றா எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸை நீங்கள் புட் பண்ணணும். புட் பண்ணோன்னே யூ ஹேவ் 3 ஈக்குவேஷன்ஸ். அந்த 3 ஈக்குவேஷனை வாட் எவர் இட் இஸ் டூ, என்ன மாதிரி பண்ணலாம், எஃப்ஐ நெக்லிஜிபிள் பண்ணலாம், சிஏ நெக்லிஜிபிள் பண்ணலாம், இல்லை ஜிஏ நெக்லிஜிபிள் பண்ணலாம். ஏதாவது பண்ணிவிட்டு 2 வேரியபிள் 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி அகைன் 1 வேல்யூ புட் பண்ணிவிட்டு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ ட்ரிபிள் இருக்கக்கூடிய இதில் 2 வேல்யூ புட் பண்ணி இன்னும் அகைன் 1 கண்டுபிடிக்கணும். அதாவது எஃப்ஜிசி இந்த 3ஐ நீங்கள் கண்டுபிடிச்ச பிறகு அதில் மெயினாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தேவையான வட்டத்தின் சமன்பாடு x² + y² + 2gx + 2fy + c = 0ன்ற அந்த ஃபார்முலாவில் ஜிஎஃப்சி அதோட வேல்யூவை புட் பண்ணிங்கன்னா இதுதான் ஆன்சர். கண்டிப்பாக பயிற்சியில் இருக்கிற கணக்கை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு, ரொம்ப சின்ன கணக்கும் கூட, அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான கணக்கு. ஓகே, அடுத்த சம். இந்த சம்மில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பரவளையம் இருக்குது, அதாவது பரபலா இருக்குது. இந்த பரபலாக்கு நாங்கள் பொதுவாக அமுக்குன்னு சொல்லுவோம். அமுக்குன்னா என்ன அப்படின்னு யோசிக்க வேணாம். அச்சு, முனை, குவியம், இயக்குவரை, இந்த மாதிரி விஷயங்களில் ஆ மு கு அப்படின்னு சொல்லுவோம். சேசா, சேனி, ஈசா அப்படின்னுவோம். சேசா அப்படின்னா செவ்வாழத்தின் சமன்பாடு, ஈசா அப்படின்னு சொன்னால் இயக்குவரையின் சமன்பாடு, அதே சேனி அப்படின்னா செவ்வாழத்தின் நீளம். இவ்வளோ தான் விஷயம். அச்சு, முனை, குவியம், செவ்வாழத்தின் நீளம், செவ்வாழத்தின் சமன்பாடு, இயக்குவரையின் சமன்பாடு. காண்போமா? வாங்க போகலாம். y² - 4x - x 8x + 12 = 0. y² ஒய்யெல்லாம் ஒரு பக்கம், மற்றதெல்லாம் அகைன் இன்னொரு சைடு கொண்டு போகிறோம். அப்புறம் 4ல் பாதி 2, 2 ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், கூட்டி கழிக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட் படி நமக்கு கேபிட்டல் ஒய் கேபிட்டல் எக்ஸ் அப்படின்ற ஃபார்மேட்டில் y - 2² = 8, x - 1. இந்த 8 அப்படின்றது அந்த 4a அப்படின்றது, ஒரு ஏ அப்படின்றது 2. இது எந்த பக்கம் திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வலதுபுறம் திரும்பி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கான்செப்ட் படி ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்டாக போடணும். ஃபார்முலாஸ் எல்லாம் போடும் பொழுது நமக்கு அந்த ஏ ஆஃப் 1, 2, அடுத்து எஸ் ஆஃப் h + a, k, செவ்வாழத்தின் சமன்பாடு h + a, இயக்குவரையின் சமன்பாடு h - a. இது எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணிட்டோம். ஆன்சர். ஓகே, அடுத்து அதே மாதிரி ஒரு பரவளையம் தான். ஆ மு கு, இயக்குவரை சமன்பாடு, செவ்வாழத்தின் சமன்பாடு, செவ்வாழத்தின் நீளம் கண்டுபிடிக்கிறோம். இது எந்த டைரக்ஷன் திரும்பி இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலாஸை நம்ம அப்ளை பண்ணுறோம். அடுத்ததும் அதே மாதிரியே செவ்வாழத்தின் நீளம், இயக்குவரை, அச்சு, முனை, குவியம் தான். இதுவும் நமக்கு பரவளையத்தோட சமன்பாடு தான். அடுத்தது 5வது சமன்பாடு. அஞ்சாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீள்வட்டம். இந்த நீள்வட்டத்தோடைய மையம், முனைகள், குவியங்கள். இது வந்து மையம் 1 தான் இருக்கும், முனைகள் 2 இருக்கும், குவியங்கள் 2 இருக்கும். அதனால் அதனுடைய உச்சிகள் இதெல்லாத்தையும் காணணும். செவ்வாழத்தின் நீளம் 2ன்னு சொல்லணும். அதனால் அதுக்குரிய சூத்திரங்களை நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப ரொம்ப கீனாக பார்த்துக்கணும். x² / a² + y² / b² = 1 அப்படின்ற ஃபார்மேட்டில் ஒய்க்கு கீழே 16 இருக்குது. அதனால் படம் வந்து நின்றுக்கிட்டு இருக்கும். அதனால் அதாவது வேர்ட்டிக்கலாக இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்காது. அதாவது ஒய் ஆக்சிஸ் பேஸ்டு. ஸோ 16. நமக்கு வந்து அந்த நீள்வட்டத்தோடைய ஃபார்முலா படி நமக்கு நெட்டச்சின் சமன்பாடு என்ன, மையம் என்ன, முனைகள் என்ன, குவியங்கள் என்ன அப்படின்ற ஃபார்முலா போடுறோம். அதே மாதிரி நம்பர் 6 வந்து இது எக்ஸாம்பிள் 5.22. இதில் இருக்கக்கூடிய சம் என்ன அப்படின்னா, இதுலேயும் நமக்கு கீழே வந்து பெருசாக இருக்குது. எதுக்கு கீழேனா, எக்ஸுக்கு கீழே கோஆர்டினேட் பெருசாக இருக்கிறதுனால, எக்ஸ் ஆக்சிஸ் பேஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு படம் வந்து ஹரிசாண்டலாக இருக்கும், கோலி முட்டை. அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மையம், நெட்டச்சின் நீளம், நெட்டச்சின் சமன்பாடு, மையம், முனைகள், குவியங்கள், நெட்டச்சின் நீளம், குற்றச்சின் நீளம், இதெல்லாம் நாம் கண்டுபிடிக்கணும். அடுத்து இருக்கக்கூடிய கூம்பு வளைவின் வகையை கண்டிருந்து அவற்றின் மையம், குவியங்கள், முனைகள் மற்றும் இயக்குவரைகள் எல்லாம் காணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நீள்வட்டத்தோடைய அந்த சமன்பாடு தான். ஆனால் இதில் வந்து இந்த கூம்பு வளைவின் வகையை கண்டறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கும். ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0 அப்படின்ற இரட்டை நேர்கோடுகளுக்கான அந்த சமன்பாடில் ஏ ஆப்ஷனாக இருந்தால் என்ன, பி பாசிட்டிவாக இருந்தால் என்ன, நெகட்டிவாக இருந்தால் என்ன, XY ஆப்சண்ட்டாக இருந்தால் என்ன, x² y² சேமாக இருந்தால் என்ன, இப்படி நிறைய விஷயங்கள், வட்டமாகட்டும், நீள்வட்டமாகட்டும், அதிபரவளையமாகட்டும்,
அடுத்து நேர்கோடாகட்டும், இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அங்கே அழகாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து அந்த கூம்பு வளையோடைய விஷயத்தை கண்டுபிடிச்சி அதில் இது எந்த வளைவு அப்படின்னா நீள்வட்டம். நீள்வட்டத்துக்கு அப்புறம் என்ன ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ ஒய் ஸ்கொயருக்கு கீழே வந்து 18 வருது, அதுதான் பெருசாக இருக்குது. ஸோ ஒய் ஆக்சிஸ் பேஸ்டு. ஸோ நம்ம படம் நின்றுக்கிட்டு இருக்கும், கோலி முட்டை மாதிரி நிற்கும் வெர்டிக்கலாக. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நம்ம செய்யணும். ஓகேவா? அடுத்த சம்மு 8. 8ல் இருக்கக்கூடிய அந்த கூம்பு வளைவு வகை என்ன அப்படின்னா நீள்வட்டம் கிடையாது, அதிபர வளையம். இந்த அதிபர வளையத்தில் கீழே வந்து பெருசோ சிறுசோ ஒன்றுன்னு இருக்கிற அதுதான் ஏ ஸ்கொயர். சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதுதான் ஏ ஸ்கொயர். ஆனால் நீள்வட்டத்தில் எது பெருசோ அதுதான் ஏ ஸ்கொயர். ரொம்ப கீழாக வாட்ச் பண்ணி முனைகள் என்ன, குவியங்கள் என்ன, மையம் என்ன, இயக்குவரை என்ன, அது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி இதில் வந்து என்ன சொல்லணும்னா குறுக்கச்சுன்னு சொல்லணும். அதில் அப்படி துணையச்சு குறுக்கச்சுன்னு சொல்லணும், அதில் நெட்டச்சு குற்றச்சுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த 11x² - 25y² - 44x + 50y - 256 = 0ன்ற கணக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமான சம்மை. கொஞ்சம் அழகாக ரிலாக்ஸாக அட்டவணை போட்டு ரிலாக்ஸாக செய்து பாருங்கள். படம் கண்டிப்பாக போடணும். இங்கே படம் வரையலை, என்னன்னு தெரியல, பார்த்துக்கணும், படம் வரையணும். அடுத்து நம்ம நடைமுறை கணக்கு. இந்த நடைமுறை கணக்குகள் வந்து வாழ்க்கை, ஏன்னா பொதுவாக வந்து நமக்கு எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு தெரிஞ்சாவே நம்ம மிகப்பெரிய விஷயங்கள். இப்போ ஒரு பரவளையத்தில் தொலைத்தொடர்பு அலைவாங்கியோட குவியம் வந்து அதன் முனையிலேருந்து 2 மீட்டர் தூரத்தில் உள்ளதுன்னா முனையிலேருந்து 3 மீட்டர் தூரத்தில் அலைவாங்கியோட அகலம் என்னவாக இருக்கும். ஒரு மைக்கில் நம்ம பேசுகிறோன்னு சொல்லும்போது அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுது லிசனருக்கு அப்படின்னு கேட்குதா, எந்த அளவுக்கு சரியாக ஃபோக்கஸாக இருக்கா, எல்லாமே நம்ம பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட குவியம் வந்து A = 2 அப்படின்றதான் அதனுடைய குவியம். முனையிலேருந்து 3 மீட்டர் தள்ளி இருக்குனால எக்ஸ் ஆக்சிஸை பார்க்குறோம். ஸோ அகலம் சொன்னால 3,y1. நமக்கு y1 தான் வேணும். அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஒரு பரவளையம் தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிடறாங்க. ஸோ y² = 4ax, அதில் 2 புட் பண்ணுறாங்க, 8x. இந்த 8x முடிஞ்ச பிறகு 3,y1 அப்படின்றத நம்ம புட் பண்ணுறோம். புட் பண்ணும்போது 2√6 அப்படின்றது வருது. ஆனால் ரெண்டு அலையிலே வரணும்ல, அதனால் 2 டைம்ஸ் ஆஃப் 2√6 அப்படின்னு வரும். 2 2s ஆஃப் 4ன்னு வரும். 4√6 அப்படின்னு வந்துடும். அதோட ஆன்சர் முடிஞ்சிடும். அடுத்து ஒரு இன்ஜினியர் வராரு. இந்த இன்ஜினியர் என்ன செய்கிறாரு, குறுக்குவெட்டு வளையமாக உள்ள ஒரு துணைக்கோள் ஏற்பியை வடிவமைக்கிறாரு. அந்த ஏற்பி அதன் மேல் பாகத்தில் 5 மீட்டர் அகலமும் முனையிலிருந்து குவியும் 1.2 மீட்டர் தூரத்துலையும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முனையை நம்ம ஆதியாகவும் எக்ஸ் அச்சு பரவளையத்தின் சமச்சீர் அச்சாகவும் கொண்டு ஆய அச்சுக்களை பொருத்தி பரவளையத்தின் சமன்பாடு பார்க்கணும். முனையிலிருந்து செயற்கைக்கோள் ஏற்பியோட ஆழம் என்ன. இப்போ ஆழம் கொடுத்தாங்கன்னா அது என்ன கண்டுபிடிக்கணும். எல்லாமே நம்ம வந்து க்ளீனாக வாட்ச் பண்ணணும். முதல்ல படம் வரையணும். படத்தை வரைஞ்சிட்டு என்னென்ன பாயிண்டெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணணும் பார்த்துக்கணும். இப்போ 5 மீட்டர் அப்படின்னா அகலம் மேலேருந்து கொடுத்துருக்கனால அங்கேருந்து 2 இங்கேருந்து 2 அப்படின்னு அளந்து கொடுக்குறோம். அடுத்து முனையிலிருந்து குவியம்னு சொன்னால 1 தூரம் அப்படின்றத எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்துக்கணும். இப்போ 1.1ன்றது எக்ஸ் ஆக்சிஸு, 5ன்றதில் பாதி வந்து 2, அது ஒய் ஆக்சிஸ் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து எந்த ஒரு பரவளையம் எதுவுமே சொல்லலைன்னு சொன்னால் நம்ம பரவளையம் வந்து y² = 4ax அப்படின்ற அந்த பரவளையமாகத்தான் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்றத டெஸ்ட் பண்ணி வலதுபுறமாக திறப்புடையதை தான் எடுத்துக்கிறோம். அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஏக்கு பதிலாக 1.2 போடுறோம். 1.2 போட்டோன்னா 4 × 1.2 4.8 அப்படின்னு வந்துடும். சிட்டிஸ் x1, 2.5 புக் பண்ணுறோம். அதுலேருந்து நம்ம x1 கண்டுபிடிக்கும் போது 1.3 அப்படின்னு வருது. இந்த 1.3 அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம அந்த கோளோட ஏற்பியோட ஆழமாக கருதுகிறோம். ஏன்னா இந்த பக்கமாக பார்த்தோம்னா எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருக்குது. ஸோ x1 = 1.3 மீட்டர் அப்படின்னு வந்துடும். அடுத்து ஒரு பாலம் கட்டுறாங்க, காங்கிரீட் பாலம். அந்த பாலம் பார்த்திங்கன்னா பரவளைய அமைப்பில் தான் இருக்குது. சாலையில் மேலே இருக்கிற நீளத்தோட நீளம் வந்து என்னவாக இருக்குன்னா 40 மீட்டர் இருக்குது. இப்போ 40 மீட்டர் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு பாதி தான் வேணும், 20. அதிகபட்சமான உயரம் வந்து 15 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பரவளைய வளைவோட சமன்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு படம் வரைஞ்சி பார்க்குறோம். கீழே இருந்து நம்ம பண்ணுறனால அந்த 15ன்றதை -15 தான் எடுக்குமே. ஒய் ஆக்சிஸ் வந்து கீழே போயிடுது. ஸோ நமக்கு மைனஸ் தான் வரும். ஸோ x² = -4ax. நமக்கு வந்து பாலத்தோட சமன்பாடு என்ன, அதாவது பரவளைய வளைவின் சமன்பாடு என்னன்னு தான் கேட்குறாங்க. அப்போ அந்த பாலத்துக்கு என்ன சமன்பாடு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ கீழ்பரந்திரப்புடைய பரவளையத்தோட சமன்பாடு x² = -4ay அப்படின்னு இருக்குது. இப்போ சமன்பாடில் வந்து நம்ம 20, 40க்கு பதிலாக 20, -15 எடுத்து அதை புட் பண்ணி நம்ம 4a கண்டுபிடிக்கணும். 4a என்ன, 80/3. 4a முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து x² = -80/y குறுக்க பெருக்கணும்னா 3x² = -80y அப்படின்ற ஆன்சர் தான் அந்த பாலத்தோட சமன்பாடு.
அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு பாலம் இருக்குது. ஒரு பாலம் பரவளை அமைப்பில் இருக்குது. அந்த மையத்தில் 10 மீட்டர் உயரமும் அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலமும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடிப்பகுதியில் 30 மீட்டர் அகலம் கொடுத்துருக்கறனால இங்கிட்டு 15 இங்கிட்டு 15 வந்துடும். சரியா? இப்போ மையத்திலேருந்து 10 மீட்டர் உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம்னு சொல்லியிருக்கு. 10 மீட்டர் உயரம்னு சொன்னனால அதை கீழே இழுத்து பார்த்தோம்னா ஒய் ஆக்சிஸில் வரும். ஸோ -10. அந்த பேஸில் கீழ்த்திறப்புடையதுன்னா x² -4ay. ஸோ 15, -10 அதை புட் பண்ணும்போது 4a வந்து 45/2. அப்போ x² -45/2 ஒய்ன்னு வந்துடும். இதில் அந்த 45/2 ஒய் அதை ரெண்டாவது ஈக்குவேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு 6, -y1 அப்படின்ற இந்த புள்ளி வழியாக செல்கிறதுனால நமக்குடைய ஃபார்முலா வந்து 8/5ன்னு y1 கிடைக்கும். y1 கிடைச்சாலும் நமக்கு ஏபி தான் வேணும். ஸோ ஏபியிலேருந்து ஏசி - பிசி. ஸோ 10லேருந்து 8/5 கழிக்கும் போது 42/5ன்னு வரும். ஸோ 8.4 மீட்டர்னு வந்துடும். இப்போ ஒரு தொங்கு பாலம் இருக்குது. 60 மீட்டர் சாலை பகுதிக்கு பரவளைய கம்பியுடன் படத்தில் உள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது. செங்குத்து கம்பி வடங்கள் வந்து சாலை பகுதியில் ஒவ்வொன்றுக்கும் 6 மீட்டர் இடைவெளி இருக்குமாறு அமைக்கப்பட்டுள்ளது. முனையிலிருந்து முதல் 2 செங்குத்து கம்பி வடங்களுக்கான நீளத்தை காண்க அப்படின்னு சொல்கிற அந்த சம்மா பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.5ல் 2. இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் ஒவ்வொன்றா பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்கள். 6, y1, அடுத்து 12, y1, y2 எக்ஸட்ரா அப்படியே போகும்போது 30, 13 இப்படி கொடுத்துருக்காங்க. நோக்கம் என்ன? y1, y2 அது ரெண்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ முனை என்ன? 0, 3. x - h² 4a × y - k. இதுதான் அதனுடைய அந்த சமன்பாடு, பரவளையத்தோட சமன்பாடு. ஸோ நமக்கு x² = 4a × y - 3. ஏன்னா 0, 3 அப்படின்னு புட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ 30, 16 அப்படின்ற புள்ளி வழியாக செல்லும்போது 4a கண்டுபிடிக்கணும். 4a அகைன் புட் பண்ணாலும் தொங்கு பாலத்தோட சமன்பாடு கிடச்சிடும். சமன்பாடு 1 வந்து ரெண்டானது 6, y1 வழியாக சின்னச்சுன்னா நமக்கு வந்து y1 - 3 அப்படின்றது 0.52ன்னு வரும். ஸோ y1 = 3.52 மீட்டர்னு வந்துடும். ஸோ ரெண்டாவது சமன்பாடு ஆனது b வழியாக 12, y2 வழி செல்வதால் நமக்கு என்ன ஃபார்முலா வருது? y2 = 5.08 மீட்டர் அப்படின்றது வந்துடும். சரியா? இதில் இந்த தரைமட்ட கணக்கு இருக்குல்ல, இந்த தரைமட்ட கணக்கு அடிக்கடி குழாய் கணக்கு 3√3 மீட்டர் அப்படின்ற ஆன்சர். இப்போ தரைமட்டத்திலேருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் தரைக்கு இணையாக பொருத்தப்பட்ட ஒரு குழாயின் வெளியேற்றும் நீர் தரையை தொடும் பாதையின் ஒரு பரவளையத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பரவளைய பாதையோட முனை குழாயின் வாயில் அமைகிறதுன்னா குழாய் மட்டத்திற்கு 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனை வழியாக செல்லும் நிலை குத்துக்கொட்டிலிருந்து 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது எனில் குத்துக்கொட்டியிலிருந்து எவ்வளவு தூரத்திற்கு அப்பால் நீரானது தரையில் விழும் என்பதை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோக்கம் என்ன அப்படின்னா தண்ணீர் தரையோட விழும் தூரம் x1 மீட்டர். பரவளையத்தோட சமன்பாடு x² = -4ax. நமக்கு 3, -2 அப்படின்ற வழியாக செல்லும் பொழுது 4a என்னென்னா 9/2.5. இதை x² = -4a இல்லை 4a போல் புட் பண்ணணும். அடுத்து அகைன் ரெண்டாவது புள்ளி x1, -7.5 அந்த பாயிண்ட்டுக்கு வர்றப்ப ரீச் ஆகும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா -7.5 அதையும் x1ஐயும் புட் பண்ணும்போது நமக்கு x1 = 3√3 மீட்டர் அப்படின்றது தண்ணீர் தரையில் விழக்கூடிய தூரம் அப்படின்றது கிடச்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு நீரூற்று அதிலிருந்து ஆதியிலிருந்து 0.5 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரோட அதிகபட்ச உயரம் 4 மீட்டர்னால் நீரோடைய பாதை ஒரு பரவளைய அப்படின்னு சொல்லி ஆதியிலிருந்து 0.75 மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரத்தை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.53 அப்படின்ற சம்ம தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நோக்கம் நமக்கு என்ன? ஒரு நோக்கம் இருக்கணுமா இல்லையா? 0.75 அப்படின்னு சொல்லி x1 இருந்துச்சுன்னா நீரோட உயரம் y1 என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ 0.75, y1 அப்படின்ற புள்ளியை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ நம்மளுடைய முனை h, k அப்படின்னு இருந்தால் கீழ்பரந்தரப்புடைய பரவளைய சமன்பாடு x - h² = -4a y - k அப்படின்றதுல ஹைச்சுக்கு பதிலாக 0.5 போடுறோம், கேக்கு பதிலாக 4 போடுறோம். சரியா? அந்த 4 போட்ட பிறகு ஏ வந்து 0, 0 வழியாக சின்னச்சுன்னா நமக்கு ஏ என்ன அப்படின்னா 4a 1/16 கிடைக்கும். 1/16 அகைன் புட் பண்ணிட்டோம்னா ரெண்டாவது சமன்பாடு கிடைக்கும். அதே இதில் 0.75, y1 அப்படின்னு அகைன் புட் பண்ணிட்டோம்னா y1 = 3 மீட்டர்னு கிடைக்கும். நம்ம செய்ய வேண்டியது நம்மளுடைய கடமை. வழி என்ன அப்படின்றத சொல்லியாச்சு. ஏன்ற பாயிண்ட் வந்து 0, 0 வழியை சொல்கிறதுனால நமக்கு அந்த ஃபார்முலா கிடச்சிருது அந்த சமன்பாடு. அப்புறம் சமன்பாடு 0.75, y1ன்ற புள்ளியை புட் பண்ணனால y1 கிடச்சிடுது. சரியா? இதுதான் நம்மளோட ஆன்சர். இனி வந்து ராக்கெட் வெடிய என்ன தீபாவளி வரப்போகிற
ஆகா வெடி கொளுத்தி போடணுமா, சரி அது பரவளைய பாதையில் தான் செல்லும், அதனுடைய உச்ச உயரம் 4 மீட்டர் அப்படின்னு போகும்போது அது கொளுத்தப்பட்ட இடத்துலேருந்து கிடைமட்டமாக 12 மீட்டர் தொலைவில் தரையை வந்தடையும். அது புறப்பட்ட இடத்தில் தரையோட ஏற்படுத்தக்கூடிய எரிக்கோணம் என்ன அப்படின்னா tan inverse of 4/3. tan inverse of 4/3 அப்படின்ற ஒரு விஷயம் வர்றப்ப நமக்கு அந்த ராக்கெட் வெடி போகிறப்ப நமக்கு அந்த சாய்வு கிடைக்கும். ஸோ tan θ வந்து dy/dx அப்படின்ற -6, -4 அப்படின்ற நம்ம கீழ்ப்பக்கம் தான் அது தரப்புடையதாக இருக்கும். ஸோ பரவளையத்தின் சமன்பாடு x² = -4ay. ஸோ 6, -4 வழியாக சின்னச்சுன்னா 4a வந்து 9. ஸோ x² = -9y. இது முடித்த பிறகு நம்ம அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஒய் we have to differentiate அப்படின்னு சொன்னால் we find the value of angle between the அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நம்ம வந்து tan θ கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy/dx tan θ. ஸோ tan θ = 12/9. ஸோ 4/3 அப்படின்னு வந்துடும். ஸோ tan θ = 4/3னா θ tan inverse of 4/3 அப்படின்ற ஆன்சர் முடிஞ்சிடும். இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ராக்கெட் வெடி நீங்கள் ஒருக்கா 2-3 தடவை எழுதி பார்த்துக்கோங்க. அந்த படம் வந்து சிம்பிளாக வரைங்க, ரொம்ப அழகுபடுத்திக்கிட்டுலாம் இருக்க வேணாம். ஓகே, அடுத்து 18th சம்மு. இது வந்து என்ன சம்மு அப்படின்னு சொன்னால் 1.2 மீட்டர் நீளமுள்ள தடி அதன் முனைகள் எப்பொழுதும் ஆய அச்சுக்களை தொட்டு செல்லுமாறு நகர்கிறது என்றால் தடியின் எச்சச்சு முனையிலிருந்து 0.3 மீட்டர் தூரத்திலும் ஒரு புள்ளி Pயின் நியமப்பட ஒரு நீள்வட்டம் என நிறுவுக. அதன் மைய தொலைத்தொகையும் காண்க. எக்ஸசைஸ் 5.5ல் 7th சம் பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக லெகுவாக இந்த சம்மை வந்து டிஸ்கஸ் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஏபி என்ன, ஏபி என்ன, பிபி என்ன அப்படின்றதெல்லாம் போட்டு படத்தில் இருந்து நம்ம என்னென்ன ஒத்த முக்கோணங்கள் எடுத்துக்கிறோம். ஒத்த முக்கோணங்கள் எடுத்துக்கும் பொழுது எந்த முக்கோணத்துக்கு sin θ, எந்த முக்கோணத்துக்கு cos θ அதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சி நமக்கு தெரிகிற விஷயம் sin² θ + cos² θ 1. அந்த ஃபார்மேட்டில் நம்ம பண்ணும் பொழுது இங்கே நீள்வட்டம் அப்படின்ற அந்த நியம பாதை வருது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. மைய தொலைத்தொகைக்கான ஃபார்முலா E² = A² - B²/A² அப்படின்ற அந்த ஃபார்முலா வச்சே செய்யலாம். இல்லை E = √1 - B²/A²ன்ற ஃபார்மேட்லேயே வச்சு நம்ம செய்யலாம். அந்த மாதிரி ஃபார்மேட்டில் செஞ்சு 2√2/3ன்னு வந்துடுது. அடுத்து இந்த சூரியன் கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்கு. சூரியன் பூமியோட அதிகபட்ச உயரம், குறைந்தபட்ச தூரம் இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீள்வட்ட பாதை ஒரு குவியத்தின் சூரியன் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்குமான தூரம் காண்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நோக்கம் என்ன? சூரியனுக்கும் மற்றொரு குவியத்திற்குமான தூரம் SS' = 2AE அப்படின்றது. SA' SAயும் போட்டிருக்காங்க. A + AE A - AE 2AE என்ன கிடச்சிருக்குன்னா 575 × 10⁵ கிலோமீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ SS' = 2AE அப்படின்றத 575 × 10⁵ கிலோமீட்டர். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சூரியன், பூமி இதெல்லாமே எங்கே எப்படி வரையணுன்றதை பார்த்துக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற என்ன, தூரமாக இருந்தால் என்ன அப்படின்றதில் A + Aயும் A - Aயும் பாருங்கள். ஒரு வழி பாதையில் அரை நீள்வட்ட வளைவின் உயரம் 3 மீட்டர் என்றால் அகலம் 12 மீட்டர்னால் ஒரு சரக்கு வாகனத்தின் அகலம் 3 மீட்டர் மற்றும் உயரம் 2.7 மீட்டர் எனில் இந்த வாகனம் வளைவின் வழி செல்ல முடியுமா? நீங்கள் தான் சொல்லணும். செல்ல முடியுமா அப்படின்றத, செல்லுமா பார்ப்போமா, வாகனம் நீள்வட்ட பாதை வழியே செல்லும் அப்படின்றத ஆன்சரு. 5.31 எடுத்துக்காட்டு. இந்த ட்ரக் இதுக்குள்ளே போகுமான்றதை நம்ம பார்க்கலாம். இந்த சரக்கு வண்டியை வளைவோட உயரம் y1 அதுதான் நம்மளுடைய நோக்கம். கொடுக்கப்பட்டது வந்து A = 6 B = 3. இதிலிருந்து x² + A² + y² B² = 1 அப்படின்ற A greater B அப்படின்ற அந்த நீள்வட்ட சமன்பாட்டில் நம்ம எழுதுக்கும் போது x² / 6² + y² / 3² = 1 அப்படியே பாலத்தோட சமன்பாடு 2 நம்ம ஒத்து பார்க்குறப்ப 3/2, y1 அப்படின்ற வழியாக செல்லுது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எக்ஸுக்கு 3/2 ஒய்க்கு y1 போட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு y1 என்ன கிடைக்கும்னா 2.90. இப்போ 2.7 காட்டிலும் 2.90ன்ற கிடைக்கிறதுனால வளைவோட உயரம் கிரேட்டர் தன் வாகனத்தோட உயரம். வளைவோட உயரம் வாகனத்தோட உயரத்தை காட்டிலும் கூட இருக்குது. அப்போ வாகனம் உள்ளே கண்டிப்பாக போக முடியும் அப்படின்றது, வாகனம் நீள்வட்ட பாதை வழியாகத்தான் செல்லும் அப்படின்றது ஆன்சராக முடியுது. அடுத்த கேள்வி பாருங்கள். ஒரு 4 வழிச்சாலைக்கான மலை வழியே செல்லக்கூடிய சுரங்கப்பாதையின் முகப்பு ஒரு நீள்வட்ட வடிவமாக உள்ளது. நெடுஞ்சாலையின் மொத்த அகலம் முகப்பு அல்ல 16 மீட்டர். சாலையின் விளிம்பில் சுரங்கப்பாதையின் உயரம் 4 மீட்டர் உயரமுள்ள சரக்கு வாகனம் செல்வதற்கான தேவையான அளவிற்கு
முகப்பின் அதிகபட்ச உயரம் 5 மீட்டராகவும் இருக்க வேண்டுமெனில் சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் என்னவாக இருக்க வேண்டும். எக்ஸசைஸ் நம்பர் 5.5 அதில் சம் நம்பர் 2 அப்படின்றத நம்ம பார்க்குறோம். நோக்கம் என்னென்னா சுரங்கப்பாதையின் திறப்பின் அகலம் 2a அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா b 5. ஸோ நீள்வட்டத்தில் வந்து a > b அப்படின்னும் பொழுது x² + a² + y² b² = 1 அப்படின்ற நீள்வட்ட சமன்பாடு. இது எந்த பாதை வழியாக போகுதுன்னா 16 மீட்டர்னு சொல்லும்போது 8,4 அப்படின்ற அந்த புள்ளி வழி செல்வதாக இருக்குதுன்னா நம்ம அந்த புள்ளி வழியாக செல்வதை நம்ம போட்டுட்டு எக்ஸ் ஒய் எல்லாமே நம்ம புட் பண்ணிவிட்டு ஆன்சர் நம்ம கொண்டு வரப்போ a = 40/3. ஸோ 2a வேணும். ஸோ 2 × 40/3 ஸோ 80/3 ஸோ 26.6 மீட்டர் அப்படின்ற அந்த நோக்கம் நிறைவேறுது. அடுத்து a, b அப்படின்ற 2 புள்ளிகள் எடுத்துக்கிறாங்க. 10 கிலோமீட்டர் இடைவெளியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 புள்ளியும் இந்த 2 புள்ளியில் வெவ்வேறு நேரங்களில் கேட்கப்பட்ட வெடிச்சத்தத்திலேருந்து வெடிச்சத்தம் உண்டான இடம் a என்ற புள்ளி b என்ற புள்ளியை விட 6 கிலோமீட்டர் அருகாமையில் உண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெடிச்சத்தம் உண்டான இடம் ஒரு குறிப்பிட்ட வளைவரைக்கு உட்பட்டது அப்படின்னு நிரூபித்து அதன் சமன்பாட்டை நீங்கள் காணணும். ஒரு வெடி போட்டது குத்தமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்களா, இல்லை வெடி சத்தமா அப்படின்னு பார்க்குறீங்களா? வாங்க சுத்தமாக பார்க்கலாம். எக்ஸசைஸ் நம்பர் 5.5ல் சம் நம்பர் 10 அப்படின்ற அந்ததுக்கு வெடிச்சத்தம் போட்டதை பார்க்கலாம். SP - S' = 6 அப்படின்றது SS' = 10 அப்படின்ற விஷயங்கள். இந்த 2 புள்ளிகளுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸு இதில் 2aன்றது 6, a = 3, a² = 9. ஸோ SS' = 10. ஸோ 2ae = 10. ஸோ ae = 5, 3e = 5. ஸோ e = 5/3. அதில் b² கண்டுபிடிக்கிறோம். a² × e² - 1. அதில் ஃபைண்ட் அவுட் பண்ணால் b² = 16. ஸோ x² / 9 - y² / 16 = 1. இது நமக்கு அதிபரவளையம் அப்படின்ற அந்த விஷயத்துக்குரிய சமன்பாடாக மாறுது. இதுதான் அதனுடைய பாதையோட சமன்பாடாக இருக்குது. அடுத்து நமக்கு 20வது கணக்கு. இந்த அணு உலை குளிரூட்டப்படக்கூடிய தூணோட குறுக்குவெட்டு அதிபரவளைய அமைப்பில் மேலும் அதன் சமன்பாடு x² / 30² - y² / 44² = 1. தூண் 150 மீட்டர் உயரமுடையது. மேலும் அதிபரவளையத்தின் மையத்தின் தூணின் மேற்பகுதியில் உள்ள தூரம் மையத்திலிருந்து அடிப்பகுதிக்கு உள்ள தூரத்தின் பாதியாக உள்ளது. தூணின் மேற்பகுதி மற்றும் அடிப்பகுதியின் விட்டங்களை காண்க. எக்ஸசைஸ் நம்பர் 5.5ல் நம்பர் 6 நம்பர் சம்மா பார்க்குறோம். தூணோட உயரம் வந்து CD 150, OC வந்து 50, OD வந்து 100. இது எல்லாத்தையும் நம்ம உத்து பார்க்கணும். படத்தை உத்து பார்த்து கவனிச்சா தான் புரியும். அதிபரவளையத்தின் சமன்பாடு x² / 30² - y² / 44² = 1 அப்படின்றத அவங்களே கொடுத்துருந்தாங்க. ஸோ நமக்கு L, 50 அப்படின்ற அந்த வழியாக செல்கிற மாதிரி கண்டுபிடிச்சி L என்ன அப்படின்னா 30 × √4436/44². இதெல்லாம் நம்ம செய்கிறப்ப 45.40 அதாவது 45.40 மீட்டர் கிடைக்கிது. அடுத்து D என்னென்னா h, 100 h, 100 வழியாக செல்லுதுன்னா h என்னென்னா 74.48 48 மீட்டர் அப்படின்னு வாசிக்கணும். ஓகேவா? இதுதான் நம்மளோட. இப்போ வந்து கடலோர காவல் படை தளங்கள். இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம பார்க்கணும். கொஞ்சம் பெரிய கணக்காக தான் இருக்கும். இது எடுத்துக்காட்டு சம்மா 5.40. இந்த சம்மா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம ரீட் பண்ணும்போது கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஆன்சர் ரொம்ப எளிமையான சம்மா தான் இருக்கும். ஓகே, வாங்க போகலாம். இரு கடலோர காவல் படை தளங்கள் 600 கிலோமீட்டர் தொலைவில் A(0,0), B(0,600) என்ற புள்ளிகள் அமைந்துள்ளன. P என்ற புள்ளியில் உள்ள கப்பல் இந்த ஆபத்திலிருந்து சமிக்கைகள் இரு தளங்களின் சிறிதளவு மாறுபட்ட நேரங்கள் பெறப்படுகின்றன. அவற்றிலிருந்து கப்பல் தளம் B-ஐ விட தளம் A-க்கு 200 கிலோமீட்டர் அதிக தூரத்தில் உள்ளதாக தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த கப்பல் இருக்கும் வழியாக செல்லும் அதிபரவளையத்தின் சமன்பாடை காண்க. கொடுக்கப்பட்டது 2 காவல் படை தளங்கள் குவியங்கள் A(0,0), B(0,600). 2AE வந்து 600 கொடுத்துருக்காங்க. மையம் கொடுத்துருக்காங்க 0 + 0/2, 600 + 0/2, 0,300 அப்படின்னு. அதிபரவளையத்தின் சமன்பாடு y - 300² / a² - x² / b² = 1. இப்போ அதனுடைய நோக்கம் என்ன? அதிபரவளையத்தோட சமன்பாடு A, B. ஏயும் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ புள்ளிகள் A, B வந்து 200 கிலோமீட்டர் அதிகம் இருக்குன்னா புள்ளி வந்து 0,400. ஒரு முனை 0,400னா மற்றொரு முனை 0,200. ஸோ 0,400ல் புட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரும்போது a² = 10,000 வருது. இதே a² + b² = ae² பண்ணும்போது நமக்கு b² எவ்வளோ வருது? 80,000 வருது. சரியா? இந்த 80,000ம் 10,000 எடுத்துகிட்டு போய் y - 300² / 10,000 - x² / 80,000 = 1 அப்படின்ற ஆன்சர் நம்ம போடுறோம். ஓகேவா? இதில் இந்த 25வது கணக்கு இருக்குது பார்த்தீங்களா? இந்த 25வது கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குங்க.
அதாவது ஒரு நேர்கோடு இருக்கும், ஒரு நீள்வட்டம் தொடுகோடாக அமைய அது தொடுபுள்ளி. இதே மாதிரி ஒரு நேர்கோடு அதிபுற வளையத்துக்கும் உண்டு, இதே மாதிரி ஒரு நேர்கோடு அதே மாதிரி பரவளையத்துக்கும் உண்டுங்க. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் நாங்கள் படிக்கிற காலத்தில் நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் நீங்களும் கொஞ்சம் இதை லிசன் பண்ணி பாருங்கள். நிறைய ஃபார்முலாஸ் இதில் நிறையா இருக்குது, இதனுடைய நிபந்தனைகள் நிறையா இருக்குது. தொடுகாடாக இருக்க நிபந்தனைகள், அதை தொடும் புள்ளிக்கான ஃபார்முலா, அடுத்து வந்து தொடும்புள்ளி முடிஞ்ச பிறகு அந்த மேலே C² ஃபார்முலா, இங்கே C=A/M அங்கெல்லாம் வரும், பரவளையத்துக்கு வரும். இது நீள்வட்டத்துக்கு இங்கே M வருது, A² M² + B²ன்னு. அதே அதிபரவளையத்துக்கு C² A²M² -B² வரும். தொடுபுள்ளியில் 2 பக்கமுமே மைனஸ் வரும் அதிபரவளையத்துக்கு. ஆனால் இங்கே -1 -A²M/C, B²/C தான் வருது. இது எல்லாத்தையும் ஒத்துப்பாட்டு உன்னிப்பாக செய்யணும், ரொம்ப கவனமாக செய்யுங்க. இந்த தொடுகோடாக இருக்க நிபந்தனை தொடுபுள்ளி கான் அப்படின்ற இந்த கொஷின்ஸ் நிறைய தடவை கேட்குறாங்க. கண்டிப்பாக 25வது சம்மை நீங்கள் நல்லா செய்து பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து 26வது சம்மை. இந்த 26வது சம்மை பாருங்கள். மையத்தொலைத்தகவு 1/2, குவியங்களில் 1, 2, 3, இயக்கு வரை வந்து 2, x = 7. ஒரு விஷயம் அப்புறம் ஃபோக்கஸில் 1, அடுத்து இயக்கு வரையில் 1. இதை கொடுத்து நீள்வட்டத்தோட சமன்பாடு நெட்டச்சு குற்றச்சு கான். இது எடுத்துக்காட்டு 5.19. பட் நமக்கு இதே மாதிரி அதிபரவளையத்துக்கும் கேட்கலாம். அதிபரவளையத்தில் கேட்குறப்பையும் இதே மாதிரி பரவளையத்துக்கிட்ட மையத்தொலைத்தகவு 1, ஓகேவா? 1 காட்டிலும் குறைச்சி இருந்துச்சுன்னா என்ன, 1 காட்டிலும் கூட இருந்தால் என்ன, இது எல்லாத்தையும் பார்த்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். இதில் ஒரே ஒரு ஃபார்முலா என்னென்னா SB/PM = E. இதான் நீள்வட்டத்தோட வரையறை. இந்த SB² = E²PM² அப்படின்ற இந்த கான்செப்டோட இதை டிஸ்கஸ் பண்ணி இது மூவ் ஆகும். நெட்டச்சோட நீளம் 2A, குற்றச்சின் நீளம் 2B. இந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரிலாக்ஸாக பண்ணணும், ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணணும். ஏன்னா நம்ம அவசரமாக வேகமாக நம்ம பண்ணி நமக்கு எல்லாமே கிளாஸ்ட் ஆகிடும். பொதுவாக 5.5லேயே வந்து நல்ல கொஷின்ஸு இருக்குது. இருப்பினும் இந்த 25, 26 வந்து வித்தியாசமான கொஷின்னு, நடைமுறை கணக்குகளுக்கு அப்பாற்பட்டது. ஆனாலும் நல்ல கான்செப்ட் உள்ள நல்ல செறிவான ஒரு கருத்துருக்களை கொண்ட கணக்கு. இதை நீங்கள் அடிக்கடி தடவை நீங்கள் அந்த நிறைய சூத்திரங்களை அந்த வழிமுறைகளையும் உன்னிப்பாக வந்து அடிக்க ஒரு தடவை படிங்க, படித்து எழுதி பாருங்கள். இதையும் டவுட்னா கேளுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். தேங்க்யூ. பை. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன். தேங்க்யூ.